இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தெரியும் நமக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டாக்ஸேஷன். எய்தர் 4 மார்க் 7 மார்க் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டியில். பட் இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்ப்போம். டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் ஜிஎஸ்டி லா எ சப்ளையர் இஸ் ரெக்வயர்ட் டு அப்டைன் ஸ்டேட் வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். இதுதான் முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஜிஎஸ்டி லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. ஸ்டேட் வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். There is no concept of central registration under GST. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளையர் இருக்காருன்னு சொன்னால் ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி, சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சப்ளையர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் he has to obtain registration in every state or every union territory. ரைட்டா? அவர் எங்கே டாக்ஸபிள் சப்ளை பண்ணுறாரோ அந்த ஸ்டேட்டில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? அவர் எவ்வளோ சப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்களா? எஸ், வச்சுருக்காங்க. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி வரேன். ரிஜிஸ்ட்ரேஷனை எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க? பேன். ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பேன். பேன் கார்டு தெரியும் நம்மளுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். Supplier is normally to obtain single registration in state or either union territory or to get single registration. ஒன்று ஒரு சப்ளையர் நினச்சா தமிழ்நாட்டிலையோ இல்லை யூனியன் டெரிட்டரி லைக் பாண்டிச்சேரி, டெல்லி, இப்படி அந்த எந்த டெரிட்டரியில் சப்ளை பண்ணுறாரு இல்லை எந்த ஸ்டேட்டில் சப்ளை பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் சப்ளை பண்ணுறாரா எடுத்துக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன். இல்லை அவர் மல்டிபிள் ஸ்டேட்டில் பண்ணுறாருங்க, இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பண்ணுவார், கேரளாலையும் பண்ணுவார் அப்படின்னா he is either to get சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே ரெஜிஸ்ட்ரேஷனாக வாங்கிக்கணும், ஆர் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஸ்டேட் ஆகணும். ஒன்று இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்டில் பண்ணால் சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்க, இல்லை செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்க. தமிழ்நாட்டை மட்டும் பண்ணுறியா, செப்பரேட் பண்ணிக்க. இல்லை கேரளாவுக்கு போனீங்கன்னா கேரளாவில் தனியாக வாங்கிக்க அப்படிங்கிறான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் நாட் எ டேக்ஸ் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறான். ஏன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே ஒரு அம்பர்லா கீழே தான் இருக்குது. எல்லாமே ஒரு கொடையின் கீழே தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. தட் மீன்ஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், சென்ட்ரல் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஐஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாமே அண்டர் ஒன் அம்பர்லா. ஓகேவா? தனித்தனி டேக்ஸுக்கு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுக்கல. ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் ஜிஎஸ்டியை கொண்டு வரப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் இப்படி பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனை. சரியா? செக்ஷன் 22 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி பேசுது. செக்ஷன் 22 தேர் இஸ் எ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தர் சப்ளை பண்ணுறாருங்க, தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் இருக்குது, அதில் சப்ளை பண்ணுறாரு. அவர் எவ்வளோ லட்சம் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வச்சுருக்காங்க. அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்ன? 20 லட்சம். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. 20 லட்சம் இன் ஏ ஃபினான்ஷியல் இயர், 20 lakh இன் ஏ ஃபினான்ஷியல் இயர். சில ஸ்டேட்ஸுக்கு 10 லட்சம் அப்படிங்கிறாங்க த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் என்னென்னா மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, பின்தங்கிய மாநிலங்கள், இதுக்கெல்லாம் 10 லட்சம் தான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுங்கிறாங்க. நார்மலாக 20 lakh. அப்புறம் 10 லட்சங்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஸ்டேட்ஸ் எதுனா மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, இதுக்கெல்லாம் 10 லட்சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. 20 லட்சத்துக்கு மேலே நீங்கள் 20 லட்சம் தான் உங்கள் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு. அதுக்கு மேலே நீங்கள் சப்ளை பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. சில மாநிலங்களுக்கு மட்டும் 10 லட்சம் அப்படிங்கிறாங்க. செக்ஷன் 23 என்ன சொல்கிறாங்க? பர்சன்ஸ் நாட் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தேவையில்லை அப்படிங்கிறாங்க.
எனி பர்சன் என்கேஜ்டு எக்ஸ்க்ளூசிவ்லி இன் த பிஸ்னஸ் ஆஃப் சப்ளைங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், தட் ஆர் நாட் liable to tax, wholly exempted from tax under this act, under IGST. Any person engaged exclusively in the business of supplying goods or services or both. இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான பொருளை நம்ம சப்ளை பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் கிடையாது, நமக்கு தெரியும். only exempted from tax. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவும் அவசியம் இல்லை. அது தனி லேபரை நம்ம செய்யலாம், கல்டிவேஷன் எய்தர் லேபரை என்கேஜ் பண்ணி செய்யலாம், இல்லை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கும், அதில் கல்டிவேஷன் ப்ராசஸில் ஈடுபடுவாங்க, அப்படி இருக்கலாம். ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸம்ப்ஷன் பண்ணுறாங்க. பர்சன்ஸ் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வரமாட்டாங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வரமாட்டாங்கங்கிறாங்க. சார் அது மட்டும் இல்லாமல் வேறு யார் வரமாட்டான்? இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினைப் பொருட்களை சப்ளை பண்ணுறாங்களே அவங்க வரமாட்டாங்க. கைவினைப் பொருட்களை சப்ளை பண்ணுறவங்க வரமாட்டாங்க. அதர் தென் தட் வேறு யாராச்சும் வேறு பொருட்கள் சப்ளை பண்ணால் அவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு செக்ஷன் 22 அப்ளிகபிள். செக்ஷன் 22ங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். இப்போ கைவினைப் பொருட்களை தயாரித்து விற்கிறவனுக்கு சப்ளை பண்ணுறவனுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பர்சன் சப்ளைங் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் லைபிள் டு பே டேக்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்லாம் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களாம் டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக பே பண்ணணும், கண்டிப்பாக பே பண்ணணும். அந்த கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2 சப்கிளாஸ் 20 டிஃபைன் பண்ணுறாங்க. கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அவன் அக்கேஷனால தான் டேக்ஸே பே பண்ணுவான், எப்போவாது தான் அங்கே டேக்ஸ் கட்டுவான். அந்த மாதிரி அவனோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும், கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை தாங்க அவன் வந்து எதாவது சப்ளை பண்ணுவான் ப்ராடக்டை, அவன் தான் அக்கேஷனல் டேக்ஸபிள் பர்சன், அக்கேஷனல் டேக்ஸ் பேயர் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அவன் எப்போவாது தானே பண்ணுறான், அவன் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும், ஜிஎஸ்டிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், டேக்ஸ் கட்டணும். இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏன்னா ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன், ஒன்று செப்பரேட்டாக ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பண்ணுறான்னா தமிழ்நாடு, கேரளாவில் பண்ணுறான்னா கேரளா, இல்லை ஒரு சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனாக வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் இஸ் மேண்டேட்ரி, ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி. அது செக் பண்ணுவாங்க, ஆதாரை சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த ப்ரூஃப் வந்து ஆதாரோட ப்ரூஃப் வந்து ஃபர்னிஷ் பண்ணுறது மேண்டேட்ரி. அப்படி ஆதார் ப்ரூஃபை ஃபர்னிஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆதாரை ஃபர்னிஷ் பண்ணலன்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. சரி, சில நபர்களுக்கு ஆதாரை நீங்கள் கொடுக்க வேணான்னு சொல்லி சில நபர்களை சொல்கிறாங்க, சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சொல்கிறாங்க. எ பர்சன் ஹூ இஸ் நாட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவன் இந்தியன் சிட்டிசனே கிடையாது அப்படின்னா அவனுக்கு ஆதார் கொடுக்க வேணாம், அவன் தேவையில்லை, ஃபர்னிஷ் பண்ண வேணாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அது சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும், அதுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும். அப்போ போய் ஆதார் கேட்க முடியுமா? அவன்கிட்ட போய் கேட்க முடியாது. லோக்கல் அத்தாரிட்டி தேவையில்லை, ஸ்டாச்சுட்டரி பாடி தேவையில்லை, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அவனுக்கு சப்ளை பண்ணுவாங்க, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கு அவன்கிட்ட போய் ஆதார் கேட்குறதா? கேட்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஆதார், ஆதாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்கெல்லாம். எ பர்சன் ஹூ இஸ் நாட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, ஸ்டாட்டுட்டரி பாடி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இவங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரு ஆஃபீஸர் அத்தாரிட்டி நினச்சா, கன்சர்ன் ஆஃபீஸர் நினச்சா கேன்சல் பண்ணலாம். அவர் எப்போ கேன்சல் பண்ணலாம்? நோ ப்ராப்பர் இன்வாய்ஸ். ஒரு பிஸ்னஸ் நடக்குது, சப்ளை நடக்குது, ப்ராப்பர் இன்வாய்ஸ் இல்லைங்க, கேன்சல் பண்ணலாம். நாட் ரன்னிங் பிஸ்னஸ் இன் டிக்ளேர்டு பிளேஸ், ஒரு பிளேஸில் பிஸ்னஸ் நடக்கிறதா சொல்லிவிட்டு இன்னொரு பிளேஸில் நடத்துவான். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஒரு பிளேஸில் பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்லியிருப்பான், ஆனால் அந்த பிளேஸில் நடக்கிறது வேறு பிளேஸில் நடத்துவான். அந்த மாதிரி சூழ்நிலைகளில்
சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. பாதி பேர் ஒரு இதில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல தான் இப்போ பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனால் பண்ணுறதில்ல. பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் பண்ணுறதில்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் பை ஃப்ராட் ஆர் வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட். ஃப்ராடாகவே ரிஜிஸ்ட்ரேஷனே ஃப்ராடாக நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹேஸ் நாட் ஃபர்னிஷ்டு ரிட்டர்ன்ஸ் ஃபார் மோர் தென் 6 months பீரியட். ரிட்டர்ன்ஸே ஃபர்னிஷ் பண்ணாங்க, பிஸ்னஸ் நடக்குது, ரிட்டர்ன்ஸை ஃபர்னிஷ் பண்ணாங்கன்னா 6 மாதத்துக்குள்ளன்னா பண்ணலை அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணுங்கங்கிறாங்க. எந்தெந்த சூழ்நிலையில் கேன்சல் பண்ணலாம்? நோ ப்ராப்பர் இன்வாய்ஸ், நாட் ரன்னிங் பிஸ்னஸ் இன் டிக்ளேர்ட் பிளேஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பை ஃப்ராட் ஆர் வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், ஹேஸ் நாட் ஃபர்னிஷ்டு ரிட்டர்ன்ஸ் ஃபார் மோர் தென் 6 months பீரியட். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கேன்சல் பண்ணலாம் ஒரு அத்தாரிட்டி நினச்சா, இந்த ஆஃபீஸர் நினச்சா. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி ஓரளவு புரிஞ்சிருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே நடக்கும்? ஸ்டேட்டில் தான் நடக்கும். சென்ட்ரலுக்கு இந்த கான்செப்ட் பொருந்தாது. சென்ட்ரலில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேட்டில் பண்ணுறோம்னா செப்பரேட்டாக அந்த தனி ஸ்டேட்டில் பண்ணிக்கலாம், இல்லைனா சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் தென் அப்படி பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டில் நம்ம சப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வைக்கிறாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 20 லட்சம். அதை நீங்கள் எழுதினாவே போதும். 10 லட்சம் அப்படிங்கிறது சில ஸ்டேட்ஸுக்கு சொல்கிறாங்க. மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, இதெல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள் நமக்கு தெரியும். அதெல்லாம் 10 லட்சங்கிறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செக்ஷன் 22 சொல்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டியை பர்சன் நாட் லையபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செக்ஷன் 23. சரியா? அது யாருன்னு சொன்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்களாம் எக்ஸம்ப்டட் அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ஆதார் மேண்டேட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்படின்னு சொன்னோம். ஆதார் ஃபர்னிஷ் பண்ணலன்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. யார் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராசஸ் கீழே வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 5 விஷயம் நான் சொன்னேன். அதையும் நாங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷனை ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் மேடு கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் அத்தாரிட்டி நினச்சா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது போது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி லேபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாட் சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் தான் 75% இருக்கீங்க. ஸோ அப்போ 75% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டடி லேபை ஃபாலோ பண்ணுங்கள்.